இன்னைக்கு நம்ம செட்டிநாடு சிக்கன் தொக்கு செய்ய போகிறோம். சிக்கனை அலசி எடுத்துக்கோங்க. தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் போட்டுருங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போடுங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு, உப்பு கொஞ்சமாக தேவைப்பட்ட அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு, கரம் மசாலா இது எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டு, கடாயில் எண்ணெய் போட்டுட்டு பட்டை, லவங்கம், வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு அப்புறம் தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளியுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு எவ்வளோக்கு வதக்கிறீங்களோ அவ்வளோக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம எடுத்து வச்ச சிக்கனை கடாயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் ஒரு டம் போட்டுட்டு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ரெசிபியாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க நம்ம பூமர் வச்சு ஒரு மொஜிட்டோ போடுவோம். பூமர் எடுத்துக்கோங்க. பூமர் எடுத்துக்கிட்டு அதுக்கு தனித்தனியாக எடுத்துக்கணும். பூமரை கையிலலாம் பிசு பிசுன்னு ஒட்டும், அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வேறு வழி இல்லை. கிளாஸில் எல்லாமே போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு 1 மணி நேரம் ஊற வைங்க. ஊற வச்சு எடுத்துருங்க. ஊற வச்சு எடுத்த அப்புறம் ஐஸ் க்யூப் வேணால் ஐஸ் க்யூப் போட்டுக்கோங்க. சும்மா ஒரு 2 ஸ்ப்ரைட்டு எடுத்து கிளாஸில் ஊற்றி குடிச்சிருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். சாக்கோஸ் வச்சு மொஜிட்டோ போட்டால் நல்லா இருக்குமா? ஃபஸ்ட்டு சாக்கோஸ் எடுத்துக்கோங்க. சாக்கோஸ் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே மிக்சியில் கூட்டிட்டு கொஞ்சோண்டு சர்க்கரை, ரொம்ப போட வேணாம், 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுட்டு பால் ஊற்றிக்கோங்க. பால் ஊற்றிட்டு அந்த ஜூமிங்கில் பாருங்களேன் எப்படி இருக்குது சாக்கோஸு. அப்புறம் போட்டு அப்படியே மிக்சியில் போட்டு நல்லா 2 அடி அடிச்சிடுங்க. 2 அடி அடித்த அப்புறம் நீங்கள் அப்படியே கிளாஸில் மாற்றிட்டிங்கன்னா அது நல்லா தான் இருக்குது. ஒரு